கைஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொழிகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அலுவலக மொழிகள். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி தரணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ரைட் பண்ணாதவங்க ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் நம்ம குரூப்பில் சென்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அலுவலக மொழிகள். ஓகேவா? அலுவலக மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 8வது அட்டவணை. பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா 17. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 343 351 வரை இருக்குது. ஓகேங்களா? ஸோ 343 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசின் அலுவல் மொழி அதை பற்றி பேசுது. 344 அலுவலர் மொழிக்கான பாராளுமன்ற மொழி ஆணையம் மொழிக்குழு. ஓகேங்களா? ஸோ மொழிக்குழுவை பற்றி பேசுது. ஸோ அடுத்து 345 எதை பற்றி பேசுதுன்னா அலுவல் மாநிலத்திற்கான மொழி. ஓகேவா? அதாவது மாநிலத்திற்கான மொழி என்ன மொழியோ அதை பற்றி பேசுது. அடுத்து 346 எதை பற்றி பேசுதுன்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையே செய்தி தொடர்பு மொழிகள். அதாவது மத்திய மாநிலங்களுக்கு இடையே செய்தி தொடர்பு மொழிகளை பற்றி 346 பேசுது. 347 குடியரசுத் தலைவர் அங்கீகாரம் ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகையினருள் ஒரு பகுதியினரால் பேசப்படும் மொழி தொடர்பான வரையறைகள். அது எந்த ஆர்டிகல்னு கேட்டிங்கன்னா 347. 348 எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் ஆகியவற்றில் பயன்படுத்த வேண்டிய மொழி என்ன மொழியோ அதை பற்றி பேசுது. 348. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 349 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி தொடர்பான சட்டங்கள் சட்டமாக்குவதற்கு நடைமுறை. 350 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு நபரும் தனது குறையை தீர்த்து கொள்ள தாய்மொழியில் பிரதிநிதி அமைக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமானது 350. அடுத்து 350 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினர் குழந்தைகள் அவரவர் தாய்மொழியில் கற்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமானது. இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 351 என்ன சொல்லுதுன்னா இந்தி மொழி வளர்ச்சி. இந்தி மொழி வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டிங்கன்னா 351. ஓகேங்களா? ஸோ 351. ஸோ அடுத்து அட்டவணை. ஓகேங்களா? ஸோ அட்டவணை 8 வச்சுருக்காங்க மொழிகளை பற்றி. ஆரம்பத்தில் 14 மொழி இருந்துச்சு. இப்போ எத்தனை கேட்டிங்கன்னா 22 மொழி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் சட்டத்திட்டம் 21வது சட்டத்திட்டம் 1967 நடந்துச்சு. ஸோ இதில் சிந்தி மொழி. ஓகேங்களா? ஸோ அடுத்து 71வது சட்டத்திட்டம் 1992 நடந்துச்சு. இதில் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகேங்களா? ஸோ அந்த மொழிகளாக சட்டத்திட்டம் பண்ணாங்க. அடுத்து 92வது சட்டத்திட்டம் 2003 நடந்துச்சு. போடா, டோகிரி, மைதிலி, சாந்திலி இந்த மொழி ஃபுல்லாக சட்டத்திருத்தம் பண்ணாங்க. எதுனா 92வது சட்டத்திருத்தப்படி. ஸோ அடுத்து விதி 343 மத்திய அரசின் அலுவல் மொழி அதை பற்றி பேசுது. இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி. இதை யார் சொன்னான்னா தேவநாகரி வடிவிலான இந்தி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் தேசிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது இந்தியாவோட ஆட்சி மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தி. ஓகேவா? தேசிய மொழின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. இந்தியாவின் இணைப்பு மொழி எதுன்னு கேட்டால் ஆங்கிலம். ரொம்ப முக்கியமானது. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஆட்சி மொழின்னு கேட்டால் இந்தி. இந்தியாவோட ஆட்சி மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தி. இந்தியாவின் தேசிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. இணைப்பு மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் விதி 344 ஆட்சி மொழிக்கான குழு. 2 குழு அமைச்சிருக்காங்க. முக்கியமான 2 குழு என்னென்னு கேட்டிங்கன்னா 1955 பிஜி கோர் குழுவும் 1957 ஜிபி பந்த் அந்த 2 குழு அமைச்சிருக்காங்க. என்ன எதுக்காகனா ஆட்சி மொழிக்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்து விதி 345 மாநில ஆட்சி மொழி. ஓகேங்களா? மாநில அரசுகள் தங்களுக்கு வேண்டிய மொழியை ஆட்சி மொழியாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டிங்கன்னா 345. ஓகேங்களா? ஸோ அடுத்து செம்மொழிகள் 2004 தமிழ் முதல் செம்மொழி மத்திய அரசால் அறிவித்தாங்க. 2005 சமஸ்கிருதம், 2003 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடிசா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே செம்மொழிகள். அடுத்து விதி 120 என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழி இந்தியும் ஆங்கிலமும் தெரியாத உறுப்பினர்கள் தாய்மொழியில் உரையாற்ற அனுமதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை பற்றி ஒரு ஆர்டிகல் சொல்லுதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2014 ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல். ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதுன்றது எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 2014 ஆகஸ்ட் 1.
ஓகேங்களா. ஸோ இதுதான் அலுவலக மொழிகளை பற்றிய முக்கியமான டேட்டா. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகள், அதாவது விதிகள், சட்டப்பிரிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ எந்த சட்டப்பிரிவில் இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, எந்த அட்டவணைன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டப்பிரிவு என்னென்ன சொல்லுதுன்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த அலுவல் மொழிக்காக என்னென்ன சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ எதுனா இந்த இந்தியாவினோட ஆட்சி மொழி, தேசிய மொழி, இணைப்பு மொழி, இதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்சி மொழிக்காக அமைக்கப்பட்ட குழு என்னென்ன குழுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. இவ்வளோதான். அடுத்து செம்மொழிகள் இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டா போதுமானது. ஸோ அலுவலக மொழிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே கைஸ். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரியாதவங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ஸோ லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.